வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். மகாதேவா. அம்மா, இன்றைய கேள்வி, இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க ரொம்ப பாசமா இருந்த இன்னொரு ஆளும் இறந்துருவாங்க. அவங்க கூட நெருக்கமா பழகின பாசமா இருந்த ஒரு ஆளும் இறந்துருவாங்க. அது தற்செயலாவும் நடக்கலாம், இல்ல அவங்களே கூட தண்டிச்சுக்கலாம். இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்காமா? கண்டிப்பா இருக்குமா. அந்த காலத்துக்கு மேலேயே இந்த காலத்துல இருக்கு. இங்க ஐடி எதிர்த்தாப்புல வந்து இன்ஜினியர் படிச்சப்புல இன்ஜினியர் அந்த இதுல கலெக்டருக்கு படிச்சுட்டு அந்த பட்டம்லாம் கிடைச்சிருச்சு. அந்த அவங்க ஒரே ஒரு பையன் சௌராஷ்டிர, அவங்க வந்து சௌராஷ்டிரக்காரங்க சொல்லக்கூடியவங்க. கரெக்டா ஐடி கிட்ட வந்து ஆக்சிடென்ட் ஆகி வண்டி விபத்துல அப்படியே அந்த தலையில உள்ள அப்படியே தலையில உள்ள அந்த டோப்பா மாத்திரம் அப்படியே இருந்துச்சு. தூக்கும் போது அந்த ஆம்புலன்ஸ் வந்து தூக்கும் போது அந்த டோப்பா மாத்திரம் கலந்து அந்த மூளை வந்து கீழே. அந்த பையன் அந்த அந்த இது இந்த ஆர்டர் காப்பி சொல்லுவாங்கல்ல, அதை வாங்கிட்டு வரணும் அந்த சந்தோஷத்துல எல்லாத்திட்டையும் போன்லயே பேசிட்டே வந்திருக்கான் மறையிலேயே அந்த தம்பி. ஒரே பையன். அந்த பையன் வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நான் அந்த வண்டியில அடிபடுறது நான் வந்து விலகிட்டு இந்த பையன் வந்து அதுக்குள்ள இது பண்ணிட்டான். ஒரு வண்டி வரும்போது ஒரு வண்டி மேல ஏறி போகும் பாத்தீங்களா, 2 வண்டிக்கு நடுவுல இவன் பைக் மாட்டிக்கிடுச்சு. அப்ப அதுல வந்து ஹெல்மெட் போட்டும் இந்த பையன் அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து பார்த்து ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அந்த இடத்துலயே ஒரே நாள் 2 தாயும் இறந்தாங்க. இவங்களை ஒரே இடத்துலயே தாய் வந்து இறந்துட்டாங்க. அப்ப எவ்வளவு அந்த பையன் மேல உயிர் வச்சிருந்திருப்பாங்க, அந்த பிள்ளை மேல பாசம் வச்சிருப்பாங்க அந்த தாய். அது கண்ணா நடந்த ஒரு சம்பவம். அதாவது நம்ம ஆணவத்துல இருக்கோம், அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம், நான் அதை நட்டுருவேன் இதை நட்டுருவேன், நான் தான் கடவுள், நான் தான் எல்லாம் சொல்றோம். ஆனா கடவுள் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறான். கடவுள் இன்றி நம்ம ஒரு ஒரு செயல் செய்ய முடியாதுங்கிறது ஒவ்வொரு மனிதனும். சித்தபெருமா ரிஷிமார்களே பயந்துதான் இருப்பாங்க கடவுளை வந்து கடவுளை அதட்டி சண்டை போடக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனா அவங்களுடைய ஆன்மாவே அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நிலைக்குதான் வருவாங்க. ஆன்மீகத்துல உண்மையா வர்றவங்க. அப்படி இருக்கும்போது இந்த தாயோடைய இது வந்து ஒரு கண்ணா நடந்த ஒரு நிகழ்வு. நான் என்னுடைய வாழ்க்கையில வந்து அனுபவம் தான் நிறைய உண்டு எனக்கு. நான் கடந்து வந்த பாதைகளுடைய அனுபவங்கள் அதிகமானது. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து கட்டாயமா தன்னுடைய கணவர் இறந்த பிறகு உடன்கட்டை ஏற்றுவாங்க. யாரு மனைவிய வந்து உடன்கட்டை ஏற்றுவாங்க. அதுவும் ராமநாதபுரத்துல வந்து ராமநாதபுரத்துல மாலையிட்டுங்கிற ஒரு இடத்துல அந்த கிணறு இருக்கு. அது எப்படின்னா படிக்கட்டு மாதிரி உள்ள இறங்கி போகணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கிணத்துல வந்து நெருப்பு கும்பியல் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி போட்டுருவாங்க, அறை போட்டுருவாங்க. அறைய போட முடியாது. அவங்க என்னதான் ஒரு நாள் குதிச்சாலும் அந்த கிணத்துக்குள்ள எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அந்த ஆன்மாக்களும் நடமாட்டம் உண்டு. இன்னும் அந்த மாலையிட்டு இருந்தக்கூடிய ராமநாதபுரத்துல இருக்கு. அந்த ஊர்னிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாலையிட்டு ராமநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். இந்த நான் சொல்றேனே அட்ரஸ் எல்லாமே, அது வந்து எல்லாமே தெரியும். இது உடன்கட்டை ஏறக்கூடிய இது எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அது வந்து தப்பு. ஏன்னா சின்ன குழந்தைய கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க சின்ன பிள்ளைக்கு வந்து அந்த அணுவும் கூட தெரியாது, புருஷன் கூட தெரியாது, குழந்தை கூட ஆயிருக்காது. ஆனா அது உடன்கட்டைங்கிற பேர்ல கணவர் இறந்ததும் வந்து உடன்கட்டையில ஏறிடுவாங்க. ஆனா பெண் இறந்துட்டா கணவர் வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம். அவங்க உடன்கட்டையில ஏற மாட்டாங்க ஆம்பளைங்க. அப்ப இந்த மாதிரி கொடுமைகள்லாம் இருந்துச்சு. பல சட்டதிட்டங்கள்லயும் கடவுளுடைய உருவத்திலயும் இந்த ஆட்சி புரியுறாங்கல்ல, அவங்க எல்லாம் கடவுள் அவதாரம் தான் நான் சொல்லுவேன். ஆனா அவங்க வந்து அரக்க ரூபரா இல்லாம தெய்வ தன்மையா இருந்து மக்களை காக்க வேண்டியவங்க அழிச்சிட்டு இருக்காங்க. பணம் போதையில அந்த ஒரு சிலர் பண போதையில அழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தாப்புல ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னா, இப்ப யாருக்கு யாரு மனைவிக்கு இறந்ததும் கணவர் இறக்குறதுல, கணவர் இறந்ததும் மனைவி இறக்குறதுல, பிள்ளை இறந்ததும் தாய் இறக்குறதுல இப்ப வந்து ரேரா ஆயிருச்சு, ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனாலும் இப்ப சமீபத்துல நடந்ததுதான் நான் சொல்ற விஷயம். அப்ப இன்னும் வந்து உண்மையான பாசம் ஒருத்தவங்க இறந்தா ஒருத்தவங்க இறக்குறவங்களும் இருக்காங்க. அதையும் தாண்டி
என்னதான் இறந்தாலும் அவங்கவுங்கள தனித்தனியா தான் பிதைப்பாங்க, தனித்தனியா தான் எரிப்பாங்க. தலைப்பிலேதான் எரிப்பாங்க, மத்தவங்கள பிதைக்கிறது தான். அப்படி தனித்தனியா தான். ஆனா ஒன்னா போட்டு எரிக்க மாட்டாங்க. அப்ப அது யாரு எரிச்சாங்கன்னா, இப்ப கொரோனா டயத்துல இடம் பத்தாம வேற வழி இல்லாம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு எரிச்சாங்க, பிதைச்சாங்க கொரோனா டயத்துல. ஆனா உண்மையிலேயே என்னன்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் ஒரு கர்ப்பமான ஒரு பெண் இறந்துட்டா, தன்னுடைய வயிற்றுல குழந்தை வச்சு இறந்துட்டா, அந்த குழந்தைய வயிற்றை கீறி அந்த குழந்தைய எடுத்து அவங்க கால் மாட்டுல போட்டு ஒன்னாவே எரிப்பாங்க, இல்லைன்னா பிதைப்பாங்க. அதாவது அவங்க தலைப்பிள்ளையா இருந்தா எரிப்பாங்க, அவங்க பிதைக்க வேண்டிய அந்த இதா இருந்தா அவங்கள பிதைப்பாங்க. அந்த இடத்துல அந்த எல்கையை காக்கக்கூடிய இதுலதான் சுமைதாங்கி கல்லு வைப்பாங்க. இப்ப சுமைதாங்கி கல்லு இப்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆனா கிராமப்புறங்கள்ல இன்னும் இருக்கு சுமைதாங்கி கல். அந்த சுமைதாங்கி கல்லுல மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணி தன்னுடைய சுமையை இறக்கி வைக்கும்போது பல பாவங்களும் குறையும். அந்த தன்மையும் இன்னும் இருக்கு, இன்னும் நடந்துட்டுதான் இருக்குமா. அதான் இப்ப வரையும் ஒன்னா இறக்குறது பிறக்கிறவங்க இப்பதைக்கு அப்ப இருந்து இப்ப வரையும். ஆனா அது நீடிச்சு இருக்கக்கூடிய ஒரே நபர் அந்த கர்ப்பமான பெண்கள் மாத்திரம். அதனாலதான் கர்ப்பமான பெண்கள் குழந்தைய இறக்கும் போது சேர்த்து பிறப்பாங்க. அப்படின்னா குழந்தை பிறந்து தாய் இறந்துட்டாலும் அந்த ஒண்ணு வேணாம், அந்த கோழி குஞ்சிய அடை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்கம்மா. அடை வச்சுட்டு அந்த சாவல் இருக்கு இல்லையா, அந்த கோழி சாவல், அத அறுத்து குழம்பு வச்சுட்டாலோ, கோழியை அறுத்து குழம்பு வச்சுட்டாலோ அந்த குஞ்சு கூட செத்துரும். உண்மையான அடிப்படையில். அதே மாதிரி முட்டையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த முட்டையில அந்த கூர்மையான பகுதியா இருக்குன்னு வைங்க, கொஞ்சம் மூஞ்சி நீளமா இருக்குன்னா அது ஆண் முட்டை. அது உருண்டையா அப்படி இருக்கும் பாத்தீங்களா, அது பெண் முட்டை. முட்டையிலேயே ஆண் பெண்ணுங்கிறத நம்ம பிரிக்கலாம். அது மாத்திரம் அதுல நம்ம ஒரு அடை வைக்கும் போது அதுல குறியீடு போட்டு நம்ம பொறிச்ச பிறகு அதுல அந்த கோழி குஞ்சில நம்ம ஒரு நூலோ ஏதோ கட்டி வச்சுட்டா நமக்கு தெரியும் ஆண் பெண் எதுங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுக்காக. அதே மாதிரி ஒரு தாயும் தன்னுடைய கர்ப்பத்துல இருந்து பிரிக்க முடியாத ஒரு நபர்னா இப்பவும் இருக்கக்கூடிய ஒன்னா பிறந்து ஒன்னாவே சாகக்கூடிய ஒரு நபர்னா அது கர்ப்பிணிகளா இருக்கக்கூடியவங்கதான். அதனாலதான் கர்ப்பிணிகளை நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்கிறோம். அவங்க மறுபிறவி எடுக்கிறாங்க சொல்றாங்க, ஈஸியா குழந்தை பெற்றுறா வச்சுறாங்க. அதெல்லாம் கிடையாது. யம தர்மான தொட்டு பார்த்துட்டு வர்றதுதான் அந்த கர்ப்பம் ஆகி குழந்தை பெற்றவங்க. அதனாலதான் அந்த கர்ப்பமா இருக்கிறவங்கள மாமியாரா இப்ப மாமியார்கள் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. மாமியார் கொடுமை எல்லாம் கிடையாது, நாத்தனார் கொடுமை இப்ப எல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற கொடுமை அவங்களுக்கே எதிரி ஆகிடாங்க. ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி அடிமையில, பொண்டாட்டிக்கு புருஷன் அடிமையில. இது ரெண்டு பேரும் அடிமையே கிடையாது. ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேணும். நீ இல்ல நான் இல்ல, நான் இல்லன்னா நீ இல்ல, ரெண்டு பேர் ரெண்டு கண்ணுங்கிற வாழ்க்கையை கொண்டு வரணும். ஆனா இது இப்ப இல்லவே இல்லை. ஈக மனப்பான்மை ஆயிடுச்சு. நான் தான் பெரியவன், நான் தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கேன், நீதான் என்னமோ தாசி வீட்டுக்கு இவங்க கொண்டு போய் காசை கொண்டு போய் கொட்டுவாங்க. தாசி பின்னாடி போய் அவளுக்கு என்னென்னமோ பொருள் வாங்கி கொடு. தாசியை இலக்கணமா பேசல, ஆனா சொந்த பொண்டாட்டி தனக்காகவே வாழக்கூடிய அந்த பொண்டாட்டிக்கு மதிப்பு மரியாதை இப்ப வர்ற ஒரு சில ஆண்கள் மதிப்பு கொடுக்கறது இல்ல. அதனாலதான் முக்காவாசி டைவர்ஸ்ல போய் நிக்குது. ஆனா நான் இதை பாக்குறவங்க தயவு செய்து தன்னை திருத்திக்கிறங்கிறதுக்காக நான் சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்று இருக்கிறா, தாய் தன்னுடைய குழந்தைக்கு இப்ப ஆபரேஷன் தியேட்டர்ல போய் கேட்டா தாயிட்ட கேட்பாங்க. ஆனா தாய் சொல்லுவாங்க, குழந்தைய காப்பாத்திருங்க, நான் இறந்தா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஆனா வெளியே உள்ளவங்கிட்ட கேட்கும்போது, அம்மா கிட்டயோ அப்பாட்டையோ கணவர்கிட்ட கேட்கும்போது, உள்ள செத்தா பரவாயில்ல, எனக்கு பெரிய உயிரை காப்பாத்தி கொடுங்கன்னு. இதுதான் தாய் உள்ளம், ரொம்ப பெரிய சிறந்த உள்ளம். தாய் எந்த விதத்திலயும் நீ எதுக்கும் அதுக்குதான் அந்த ஆதியில இருந்து இப்ப வரையும் பூமியில இருந்து கடல்ல இருந்து கங்கா அம்மானுங்கிறாங்க, பூமா தேவிங்கிறாங்க, பிரம்மஜ சக்தி தாயிங்கிறாங்க, சக்தி ரூபம்ங்கிறாங்க. அப்படிப்பட்ட சக்தியே சார்ந்து வாழ்ந்தா எல்லா ஆண்களுக்கும் வெற்றி நிச்சயம். சக்தியை உதாசப்படுத்தி வாழ்ந்தா எல்லா ஆண்களுக்கும் தோல்விதான் நிச்சயம். அதனால எல்லாரும் ஒற்றுமையா விட்டு கொடுத்து வாழ பாருங்க. இன்னும் அந்த தாய்மைக்கு கிடைக்கக்கூடிய நிகர் வேற எதுக்குமே கிடைக்காது அப்படின்றதுதான் இந்த பதிவுமா. உடனே சேர்ந்து சாகக்கூடிய ஒரு நபரும் இல்லதாமா. கண்டிப்பா கண்டிப்பா அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்கம்மா, நன்றிகள். நன்றிமா. நல்ல மக்களுக்கு போய் சேர்த்துங்கிற எண்ணம் தான்மா. ரொம்ப சந்தோஷம். ஜெய்கே.